Praise be to God. Once again, we thank and praise God for this blessed time He has granted to us to come to His living word. When we continue to sit at His presence, we can understand that the Lord God is the only way, truth, and life. Now, we welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome also all of you on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, we request, we always have a prayer to start with. To begin with, I request from Pondicherry, Brother Shankar Rajamanikam, to start with a prayer, to start this meeting with a prayer. Over to Pondicherry, to Brother Shankar. பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இவ்விதமாக இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீ பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு அருமையானது, அது எங்களை நித்தமும் ஆற்றி தேற்றுகிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது எங்களை பலப்படுத்துகிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எச்சரிப்பின் வார்த்தைகளாகவும் கர்த்தாவே பல விதங்களில் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அவைகளால் எச்சரிக்கப்பட்டு உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதன்படி நடக்கத்தக்கதாக கிருபை பாராட்டி வருகிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமையான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாக நீர் பாராட்டி வருகிற எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகம் இதனாலே பலப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமையின் கனத்தை இந்த நாள் முழுவதும், இந்த நிகழ்ச்சி முழுவதும் உடைய பிரசன்னம் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஸ்தோத்திரத்துடைய இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Next, we thank Evangelist Shankar for the prayer. May God bless you, dear brother. Now, next, we are going into the usual singing session. Today we have the son of Charles John Uncle, and we praise God for his presence and for having accepted our invitation. May God bless this dear family of John Lee Charles. May God be with him as he sings the songs, the two songs. Over to John Lee Charles in Rani. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ഞാൻ പാടാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്ന രണ്ട് പാട്ടും തമിഴ് സോങ്സ് ആണ്. ഫസ്റ്റ് സോങ് എൻ ഉയിരാണ് ഉയിരാണ് യേശു, എൻ ഉയിരാണ് യേശു, എൻ ഉயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு,
என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் எனக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் எனக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, என் அன்பே துதிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, என் அன்பே ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனமே. இரவும் பகலும் ஐயா வசனம் என் உயிரான 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 என் உயிரான உயிரான என் உயிரான என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். Next song I'm going to sing is எந்தன் சத்தம் உங்கள் காதில் விழவில்லையா, எந்தன் கண்ணீர் துளிகள் உங்கள் கண்ணில் தெரியலையா, உந்தன் கருணை எனக்கு வேண்டும் ஐயா, உந்தன் கருணை எனக்கு வேண்டும். எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா, எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா. கல்வாரி நாயகனே உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா, உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா. எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா, எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணீர் தெரியலையா.
கல்வாரி நாயகனே உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா, உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா. பரிசுத்தம் நிறைந்தவனா என்னை பாரி படைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவனா என்னை பாரி படைத்தீரே, அசுத்தம் நிறைந்தவனா நான் அலைந்து போனேனே, அசுத்தம் நிறைந்தவனா நான் அலைந்து போனேனே, எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா, எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா, கல்வாரி நாயகனே உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா, உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா. உன்னிடம் வந்துவிட என்னை ஒன்றுமே இல்லையா, உன்னிடம் வந்துவிட என்னை ஒன்றுமே இல்லையா, மனவாசலிலே நான் கதறிடும் பாவியையா, மனவாசலிலே நான் கதறிடும் பாவியையா, எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா, எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணீர் தெரியலையா, கல்வாரி நாயகனே உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா, உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா, எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா, எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணீர் தெரியலையா. Thank you. Thank you, Brother John Lee Charles, for the songs, 2 Tamil songs, beautifully sang. I have to admit, those songs were difficult, yet you have sang it in a wonderful way. John Lee Charles is the son of my uncle, Evangelist Charles John, who's going to give the message today. And he is also, John Lee Charles' brother is also a professional singer. He sings songs in various camps, conventions, and other recording places. And he's doing the ministry for the glory of God. May God use him for his glory alone. And I'm very joyful to see his smiling face. May God continue to use him wherever he goes and give the fragrance of the love of God to everyone. We once again thank him for having accepted our invitation to sing the songs on this virtual platform.
We welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior Jesus Christ. We welcome also on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai. Today and tomorrow, God willing, we are having with us, along with us, our dear uncle, Evangelist Charles John from Rani, in Kerala. Rani is the place which is in Pathanamthitta district, and it is where my father was born, also very close to that place. And in fact, Evangelist Charles John uncle is my own wife's uncle. So I praise God for his presence. And he's a blessed songwriter too. In Malayalam, he has written many songs, around 100 plus songs he has written. And we are singing the songs every Sunday after Sunday, and in our family meetings and everywhere across the Malayalam speaking world. The song from the Malayalam songbook, Brother Charles John songs are being sung. So we thank God for having given him the gift of writing the songs. May God use him more in the days to come. We also thank God for having him accepted our invitation for today and tomorrow, and we praise God for all his services, and may God continue to be with him as he shares the word of God. Today and tomorrow, the topic that would be dealt with is about the disciples, and dear uncle had told a word very difficult for me to understand, yet I could understand it was a weaknesses, mistakes of the disciples, insufficient, the deficiency of the disciples. So as we go into the message, we'll understand exactly what it is. So may God give us the Spirit indwelling and enable us to understand through the Holy Spirit that is indwelling in us, to understand the message and apply it in our lives. May we also have along with us Brother Evangelist Charles Benny from Purel in Chennai, and our dear brother will be translating this message from Malayalam to Tamil. And we thank Brother Charles Benny, our dear brother, for having accepted our invitation again, and we praise God for his presence here also. He is very close to our assembly in Kodambakkam, not far away, and he helps us in our ministries a lot. We praise God for whatever he has done, and may God use him more in every place he goes about. We welcome all of you once again, and we are going into the message now. For the blessing of the message, I request Brother Manohar from Kovilpatti district, Kovilpatti Brethren Assembly in Tuticorin district. He is the elder of the assembly, and I request Brother Manohar to pray for the blessing of the message. Over to Brother Manohar in Kovilpatti. Praise the Lord, brother. Praise the Lord, brother. எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதபடிக்கு உயர்ந்தவரும் சர்வத்தை உண்டாக்கினவரும் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் ஆண்டவரே துதித்து பாடும்படியாக, உண்மையே நாங்கள் நினைக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதனால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ கிருபையினாலே நாங்கள் தாங்கப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வர இருக்கிறார். அவர் சந்திக்க முடியாத நிலைமையிலே நாங்களும் ஆண்டவரே சபையாக காத்திருக்க முடியாத நாட்களாய் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட உன் தேவ செய்தியை கேட்கும்படியாக அமர்ந்திருக்க முடியாத ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் கூட நாங்கள் துதிக்கிறோம். எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே ஆண்டு கொள்ளும்.
உங்களுடைய வசனத்தை தாரும். உங்களுடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானதாய் ஆண்டவரே காணப்படும்படிக்கு நீ உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சிறுசலோடு சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றும் எங்களை தேற்றுகிறதாய், எங்களை வழிநடத்துகிறதாய், எங்களை கண்டிக்கிறதா இருப்பதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு செய்தியை கொண்டு வரும்படியான எங்களுடைய சகோதரன் சார்ல்ஸ் ஜானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசிர்வதியும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஆண்டவரே இடைக்கட்டி ஆண்டவரே தேவ செய்தியை கொண்டு வரும்படிக்கு நீர் பலம் தாரும். டிரான்ஸ்லேஷன் செய்யும்படியான ஆண்டவரே சார்லஸ் பென்னி சவுனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் கூட நீர் ஆசிர்வதிப்பிறாக ஏற்ற வார்த்தைகளை நீர் தாரும். ஆண்டவரே தமிழிலே மொழிபெயர்த்து சொல்லும்படியான அவருக்கு வேண்டிய எல்லா கிருபையும் பரதத்திலிருந்து நீர் அருள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் பாடின சவுலை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவளை ஆசிர்வதியும். அவர் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு பயன்படுத்துகிறதான கிருபை நீர் தாரும். இந்த மீட்டிங்கை ஒழுங்கு செய்திருக்க முடியாத கோடம்பாக்கம் சபையாரே நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்துக் கொள்ளும். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் தொடர்ச்சியாக கிடைக்க முடியாத கிருபையை நீ தாரும். எங்களுக்கு தாழ்த்தும் திருக்கத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டு கொள்ளும். கர்த்தரும் மீட்பரும் மற்றவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Manohar from Kolpatti in Tuticorin district. May God be with you. Now we are going into the message. Over to Evangelist Charles John and Brother Evangelist Charles Benny in Chennai and Evangelist Charles John in Rani, Kerala. ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ആണ്ടവരുടെ നാമം മഹിമപ്പെടുവதாக. ലോകത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിലായി ഞങ്ങളെ ശ്രദ്ധിക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ വിലയേറിയ നാമത്തിൽ എൻ്റെ സ്നേഹ വന്ദനങ്ങൾ ആദ്യമായിട്ട് അറിയിക്കട്ടെ. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ഇന്ന് രാത്രിയിൽ ദൈവത്തിന്റെ വിലയേറിയ വചനവുമായി എളിയവനായി എനിക്ക് ഇങ്ങനെ നിൽപ്പാനിടയാകുന്നതിൽ അത്യധികമായ സന്തോഷമുണ്ട്. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை எடுத்து விளம்பும்படியாக எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ഇങ്ങനൊരു അവസരം എനിക്ക് ഒരുക്കി തന്ന കോടമ്പക്കം ക്രിസ്ത്യൻ അസംബ്ലിയോടും GLM ബുക്ക് ഷോപ്പ് മിനിസ്ട്രിയോടും വിശിഷ്യ പ്രിയ സന്തോഷിനോടും കുടുംബത്തോടും എനിക്കുള്ള സ്നേഹവും നന്ദിയും പ്രാരംഭമായിട്ട് അറിയിക്കുകയാണ്. இந்த விதத்திலே ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் அசம்பிளி சபையார் அனைவருக்கும், GLM லைப்ரரி புக் ஸ்டால் மினிஸ்ட்ரிக்கும், முக்கியமாக சகோதர் சந்தோஷ் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய விசேஷித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ഇന്നും നാളെയും ദൈവസന്നിധിയിലായിരിക്കുവാൻ ഇടയാകുന്നത് നമുക്കെല്ലാവർക്കും ഒരു അനുഗ്രഹത്തിന് മുഖാന്തരമായി തീരുവാനും കർത്താവിന്റെ നാമം മഹത്വപ്പെടുവാനും പ്രാർത്ഥനയോടുകൂടി നമുക്ക് ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ഇന്ന് ആയിരിക്കാം. இன்றைக்கும் நாளைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாய் அமையும்படி ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். നമ്മുടെ ചിന്തയ്ക്കായി, പഠനത്തിനായി ദൈവവചനത്തിലേക്ക് നമുക്ക് മടങ്ങി വരാം. நம்முடைய தியானத்திற்கென்று அல்லது வேத பாட வகுப்புக்காக கர்த்தருடைய வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். പ്രാരംഭമായിട്ട് ലൂക്കോസിന് സുവിശേഷം 6-ാം അധ്യായം 12 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യങ്ങൾ നമുക്ക് തമിഴിൽ വായിക്കാം. ലൂക്കോസിന് സുവിശേഷം 6-ാം അധ്യായം 12 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. ஆரம்பத்திலே நாம் லூக்கா சுவிசேஷம் 6-ம் அதிகாரம் 12-ம் வசனம் முதல் 16-ம் வசனம் வரையும் தமிழிலே வாசிக்க கேட்கலாம். லூக்கா 6:12 முதல் 16. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே என்னப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான യൂദാസ് കാരിയത്ത് என்பவர்களே. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു അപ്പൊസ്തലന്മാരെ തിരഞ്ഞെടുക്കുന്നതിന്റെ തലേ രാത്രിയിൽ തന്റെ പിതാവിനോട്, ദൈവത്തോട് രാത്രി മുഴുവൻ പ്രാർത്ഥിക്കുന്നതായിട്ട് നമുക്കിവിടെ കാണാനായിട്ട് കഴിയും. நம்முடைய ஆண்டவராയ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களாக 12 பேரை தெரிந்தெடுப்பதற்கு முந்தின நாள் இரவு முழுவதும் தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ഒരു രാത്രി മുഴുവൻ പ്രാർത്ഥിച്ചതിന് ശേഷമാണ് കർത്താവ് തന്റെ അപ്പൊസ്തലന്മാരെ തിരഞ്ഞെടുക്കുന്നത്. ஒரு ராம் முழுவதும் ஜெபித்த பிறகுதான் ஆண்டவராയ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை തിരഞ്ഞെടുக்கிறார். പ്രിയമുള്ളവരെ, നമുക്കൊരു നല്ല മാതൃകയാണ് നമ്മുടെ കർത്താവ് കാണിച്ചു തന്നിരിക്കുന്നത്. அன்பானவர்களே, தேவன் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை ஏற்படுத்தி காண்பித்திருக்கிறார். ജീവിതത്തിലെ ഏതു തെരഞ്ഞെടുപ്പിനും ഏതു കാര്യങ്ങൾക്കും ദൈവത്തിന്റെ ഹിതം എന്താണ്, ദൈവം എന്താണ് ആഗ്രഹിക്കുന്നത്, ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ച് ദൈവത്തിന്റെ ഹിതമറിഞ്ഞ് കാര്യങ്ങൾ നിറവേറ്റുവാനായി നമ്മുടെ കർത്താവ് ഒരു മാതൃക നമുക്കിവിടെ കാണിച്ചു തന്നിരിക്കുകയാണ്. நம்முடைய வாழ்க்கையின் எந்த தெரிந்தெடுப்பாக இருந்தாலும் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் நாம் ஜெபித்து நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் இங்கே காட்டியிருக்கிறார். കർത്താവ് രാത്രി മുഴുവൻ പ്രാർത്ഥിച്ചതിന് ശേഷം അടുത്ത ദിവസം അപ്പോസ്തലന്മാരെ തിരഞ്ഞെടുക്കുമ്പോൾ നമുക്കറിയാം, താഴോട്ട് വായിച്ച ആ പേരുകൾ, അങ്ങനെ തിരഞ്ഞെടുത്ത വ്യക്തികളുടെ കാര്യങ്ങളൊക്കെ ആ ഭാഗത്ത് നമുക്ക് കാണുവാനായിട്ട് കഴിയും. அவர் ஒரு இரவு முழுவதும் ஜெபம் செய்து மறுநாள் அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்ததை நாம் அங்கே உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். யார் யார் அல்லது அவர்களை பற்றிய சிறு விவரங்களையும் நாம் அறிந்து கொள்கிறோம். രാത്രി മുഴുവൻ പ്രാർത്ഥിച്ചതിന് ശേഷം എങ്ങനെയുള്ള വ്യക്തികളെയാണ് കർത്താവ് തെരഞ്ഞെടുത്തത് എന്ന് നമുക്ക് ശ്രദ്ധിക്കാനായിട്ട് കഴിയും. ஒரு ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி எப்படிப்பட்ட மனிதர்களை அவர் அப்போஸ்தலர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க முடியும். വളരെ പാവപ്പെട്ട, വലിയ കഴിവൊന്നുമില്ലാത്ത, കേവലം മുഖ്യന്മാരായിരിക്കുന്ന, മറ്റു തൊഴിലുകൾ ചെയ്ത് ജീവിക്കുന്ന പാവപ്പെട്ട ഒരു കൂട്ടം ആളുകളെയാണ് കർത്താവ് അപ്പോസ്തലന്മാരായി തെരഞ്ഞെടുത്തത് എന്ന് നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. மிகவும் சாதாரண நிலையில் உள்ள மனிதர்கள், மீன்பிடி தொழில் செய்கிறவர்கள், சாதாரண வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களை தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக தெரிந்தெடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. ചിലപ്പോൾ നമുക്ക് തോന്നും, ഇങ്ങനെയുള്ളവരെ ആണോ കർത്താവ് അപ്പോസ്തലന്മാരായിട്ട് തെരഞ്ഞെടുത്തത്? കർത്താവിന്റെ കൂടെ നടക്കുമ്പോൾ തന്റെ കൂടെയുള്ളവരൊക്കെ ഒരു സ്റ്റാറ്റസ് ഉള്ളവരായിരിക്കണ്ടേ, പ്രധാനപ്പെട്ടവരും കഴിവുള്ളവരും ഒക്കെ ആയിരിക്കണ്ടേ എന്ന് മാനുഷികമായ നിലയിൽ നമുക്ക് ചിന്തിക്കാൻ കഴിയുന്നതാണ്. நாம் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களையோ அப்போஸ்தலர்களாக தெரிந்தெடுத்தார், அவரோடு கூட சேர்ந்து நடக்கவும், அவரோடு ஊழியத்திலே பங்கெடுக்கவும் அவருடைய தகுதிக்கு ஏற்ற மனிதர்களை தெரிந்தெடுக்க வேண்டாமா என்று മനുഷ്യത്തിലെ നാം ചിന്തിக்கலாம். എന്നാൽ കർത്താവ് തെരഞ്ഞെടുത്തത് ഒരു കൂട്ടം പാവപ്പെട്ടവരെയാണ്. ஆனால் ஆண்டவர் தெரிந்தெடுத்தது மிக சாதாரண மனிதர்களைத்தான். നമ്മൾ വിചാരിക്കുന്നത് കർത്താവിന് ആവശ്യമായിരിക്കുന്നത് വലിയ വിദ്യാസമ്പന്നരും നല്ല കഴിവുള്ളവരും ധനാഢ്യരുമായിരിക്കുന്ന അങ്ങനെയുള്ളവരെയാണ് കർത്താവിന് വേണ്ടതെന്ന് പലപ്പോഴും നമ്മൾ ചിന്തിച്ചു പോകാറുണ്ട്. ஒருவேளை நாம் பல நேரங்களில் இப்படி சிந்திக்கலாம், ஆண்டவர் அவருக்கு இந்த ஊழியம் செய்வதற்கு நன்றாக படித்தவர்கள், நல்ல தகுதியுடையவர்கள் வேண்டும் என்று நாம் சிந்திக்க கூடும். ഈ പാവപ്പെട്ട വ്യക്തികളെ കർത്താവ് തന്റെ കരങ്ങളിൽ എടുത്ത് ഉപയോഗിച്ചു എന്ന് നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. இப்படிப்பட்ட ஏழையான சாதாரண மனிதர்களை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடியும். ഒരു പക്ഷെങ്കിൽ അവർ പറഞ്ഞു കാണുമായിരിക്കും, കർത്താവ്
ഞങ്ങൾക്ക് വലിയ കഴിവൊന്നുമില്ല, ഞങ്ങൾ പാവപ്പെട്ടവരാണ് എന്ന് അവർ ചിന്തിക്കുകയും ഒരുപക്ഷെ കർത്താവിനോട് അങ്ങനെ പറയുകയും ചെയ്തിട്ടുണ്ടായിരിക്കാം. ஒருவேளை அந்த சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே நாங்கள் பெரிய திறமைசாலிகள் அல்ல, நாங்கள் எளிய மக்கள் என்று சொல்லி இருக்கலாம். പ്രിയമുള്ളവരെ, ദൈവത്തിന് ഒരു വ്യക്തിയെ എടുത്ത് ഉപയോഗിക്കണമെങ്കിൽ അവന്റെ കഴിവുകളല്ല, പിന്നെയോ അവന്റെ സമർപ്പണമാണ്. ദൈവത്തോടുള്ള തന്റെ സമർപ്പണം, അവിടെയാണ് ദൈവം അവരെ ഉപയോഗിക്കുന്നത് എന്ന് കാണാനായിട്ട് കഴിയും. அன்பானவர்களே, தேவன் ஒருவரை பயன்படுத்த வேண்டுமானால் அவருடைய திறமைகள் சாமர்த்தியங்கள் அல்ல, அவருடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது என்பதை பொறுத்துதான் அவர் பயன்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ചിലപ്പോൾ നമ്മൾ പറയുമായിരിക്കും, എനിക്ക് ദൈവത്തിന് വേണ്ടി പ്രവർത്തിക്കുവാനോ പ്രസംഗിക്കുവാനോ അല്ലെങ്കിൽ എന്തെങ്കിലും ചെയ്യുവാനോ ഉള്ള കഴിവുകൾ എനിക്കില്ലല്ലോ, പിന്നെ ഞാൻ എന്താണ് ചെയ്യേണ്ടത് എന്ന് ചിലപ്പോഴൊക്കെ നമ്മൾ ചിന്തിച്ചു പോകാറുണ്ട്. சில நேரங்களில் நாம் இப்படி சிந்திக்க முடியும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு பிரசங்கிப்பதற்கு எனக்கு எந்த ஒரு திறமையும் இல்லையே, நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று சிந்திக்க கூடும். എന്നാൽ ദൈവത്തിനു വേണ്ടി നമ്മളെ സമ്പൂർണമായി സമർപ്പിക്കുമ്പോൾ ദൈവം എന്തെല്ലാം കാര്യങ്ങൾക്കായിട്ട് നമ്മളെ ഉപയോഗിക്കുമെന്നുള്ളതിന് ഒരു പ്രധാന തെളിവാണ് ഇവിടെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. ஆனால் ஆண்டவருக்கென்று நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் எந்த அளவிற்கு நம்மை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு முழு விவரத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். പ്രിയമുള്ളവരെ, ഈ അപ്പോസ്തലന്മാരെ കൊണ്ട് ദൈവം എത്രയോ വൻ കാര്യങ്ങൾ ചെയ്യിച്ചു എന്ന് നമുക്ക് കാണാൻ കഴിയും. അതിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട കാര്യം അവരെ സമ്പൂർണമായി ദൈവത്തിന് വേണ്ടി സമർപ്പിച്ചു എന്നുള്ളത് കൊണ്ടാണ്. அன்பானவர்களே, இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் முழுமையாய் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தார்கள். എന്നാൽ ഈ അപ്പോസ്തലന്മാരുടെ ജീവിതം നമ്മളൊന്ന് പരിശോധിച്ചു നോക്കിയാൽ മാനുഷികമായ പല ബലഹീനതകൾ, കുറവുകൾ അവരുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായി എന്ന് കാണാനായിട്ട് കഴിയും. ஆனால் இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மனுஷீக தன்மையான குறைவுகள், பலவீனங்கள், மட்டுப்பாடுகள் அவரிடத்தில் இருந்ததை நாம் பார்க்க முடியும். നാം അത് പഠിക്കുകയാണെങ്കിൽ ഈ ശിഷ്യന്മാരുടെ ജീവിതത്തില് പിന്മാറ്റത്തിന്റെ അവസ്ഥ ഉണ്ടായിട്ടുണ്ട്. நாம் இதை படிக்கும் பொழுது இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே பின்வாங்குகிற அனுபவம் இருந்தது. അവർ കർത്താവിനെ തള്ളിപ്പറഞ്ഞ അനുഭവം ഉണ്ടായിട്ടുണ്ട്. ஆண்டவரை வேண்டாம் என்று வெறுத்தது அல்லது மறுதலித்தது உண்டு. അവർ ഉണർന്നിരിക്കേണ്ട ചില രംഗങ്ങളിൽ അവർ ഉറങ്ങിപ്പോയിട്ടുണ്ട്. அவர்கள் விழித்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் நன்றாக தூங்கின சந்தர்ப்பங்கள் உண்டு. അത് മാത്രമല്ല, അവരുടെ ജീവിതങ്ങളിൽ ചില സന്ദർഭങ്ങളിൽ അവിശ്വാസത്തിന്റെ അനുഭവങ്ങളിലൂടെ അവർ കടന്നു പോകേണ്ടതായിട്ട് വന്നിട്ടുണ്ട്. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் சில கட்டங்களிலே அவர்கள் அவிசுவாசத்தில் மிகுந்து காணப்படுகிற சூழ்நிலைகளையும் பார்க்க முடியும். ഇതെല്ലാം മാനുഷികമായ ബലഹീനതകൾ, മാനുഷികമായ കുറവുകളാണ് എന്ന് നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இவை மனுஷீகத்தினுடைய குறைவுகள் அல்லது பலவீனங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். നമ്മുടെയൊക്കെ ജീവിതത്തിലും അനേക ബലഹീനതകളും കുറവുകളും ഒക്കെ നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയുന്നുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான பலவீனங்களும் குறைவுகளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் காண முடியும். ഞാൻ ഇന്നും നാളെയുമായി ചിന്തിക്കാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്ന വിഷയം ഈ അപ്പോസ്തലൻ തന്റെ ശിഷ്യന്മാരുടെ ജീവിതത്തിലെ ചില ന്യൂനതകൾ, അവരുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായത് ചില കുറവുകളെ കുറിച്ച് പറയുവാനായിട്ടാണ്. இன்றும் நாளையும் நாம் சிந்திப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட விஷயம் சீஷர்களிடத்தில் காணப்பட்ட குறைபாடுகள். അവരുടെ ജീവിതത്തിൽ ഒരു പ്രധാന അനുഭവം ഉണ്ടായത് അവിശ്വാസമാണ്. அவர்களிடத்திலே ஒரு முக்கியமான காரியமாய் பெரிதாய் காணப்பட்ட ஒரு குறைபாடு அவிசுவாசம். ശിഷ്യന്മാരുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായ ചില അവിശ്വാസങ്ങളെ പറ്റി നമുക്കൊന്ന് ചിന്തിക്കാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. சீஷர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அவிசுவாசங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ഒന്നാമതായിട്ട് മത്തായിയുടെ സുവിശേഷത്തിലേക്ക് നമുക്ക് കടന്നു വരാം. முதலாவதாக மத்தேயு சுவிசேஷத்திற்கு நாம் 28-ാം അധ്യായം 16-17 വാക്യങ്ങൾ വായിക്കാം. 28-ാം அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம்.
11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் അവരെ കണ്ട് പണിതു കൊണ്ടാர்கள். ചിലരോ സന്ദേഹപ്പെട്ടാர்கள். മതി. നോക്കുക, അവിടെ ഈ കർത്താവിനെ അവർ അവിശ്വസിച്ചു എന്ന് കാണാനായിട്ട് കഴിയും. இங்கே ஆண்டவரை அவிசுவாசம் கொண்டார்கள் ஆண்டவர் மேல் என்று பார்க்க முடியும். കർത്താവ് അവർക്ക് പ്രത്യക്ഷനായ സമയത്ത് 2 വ്യത്യസ്തമായ അനുഭവങ്ങളിലൂടെ ആ ശിഷ്യന്മാർ കടന്നുപോയി. ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமான அந்த சந்தர்ப்பத்தில் 2 விசேஷமான காரியங்களினூടെ ശിഷ്യர்கள் കടന്നു சென்றார்கள். ഒരു കൂട്ടം ആളുകൾ കർത്താവിന്റെ പാദപീഠത്തിൽ വീണ് അവനെ നമസ്കരിച്ചു. ഒരു കൂട്ടം ജനങ്ങൾ അവരുടെ പാദത്തിൽ വിழுந்து അവരെ പണിതു കൊണ്ടാர்கள். മറ്റൊരു കൂട്ടം ശിഷ്യന്മാര് അവനെ അവിശ്വസിച്ചു, സംശയിച്ചു എന്നവിടെ കാണാനായിട്ട് കഴിയും. ശിഷ്യர்களில் இன்னொரு கூட்டம் அவர் மேல் அவிசுவாசம் வைத்து சந்தேகப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ആ ശിഷ്യന്മാരുടെ ജീവിതത്തിൽ 2 വ്യത്യസ്തമായ അനുഭവങ്ങളിലൂടെ അവർ കടന്നുപോയി. இந்த ശിഷ്യர்களுடைய வாழ்க்கையிலே 2 വേറുപെട്ട അനുഭവങ്ങളിലൂടെ കടന്നു ചെല്ലുகிறார்கள். പ്രിയമുള്ളവരെ, നോക്കുക, ഒരു കൂട്ടം ശിഷ്യന്മാര് അവനെ നമസ്കരിച്ചപ്പോൾ മറ്റൊരു കൂട്ടം ശിഷ്യന്മാര് അവനെ സംശയിച്ചു എന്നാണ് ഇവിടെ വായിക്കുന്നത്. ஒரு கூட்டம் சீஷர்கள் அவரை விசுவாசித்தார்கள், பணிந்து கொண்டார்கள். இன்னொரு கூட்டம் சீஷர்கள் அவரை சந்தேகப்பட்டார்கள். നോക്ക്, ഇവിടെ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്ന ഒരു കാര്യം, കർത്താവ് അവർക്ക് പ്രത്യക്ഷനായ സമയത്ത് അവരുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായ ഈ അവിശ്വാസത്തിനുള്ള കാരണം എന്താണ്? ഞാൻ വിചാരിക്കുന്നത് അവരുടെ കാഴ്ചക്കുറവായിരിക്കാം. நான் இங்கே வாசிக்கிற இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமான போது ஒரு கூட்டம் சீஷர்கள் அவரை சந்தேகப்பட்டதற்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அவர்களுடைய ஒரு தரிசனம் குறைவாயிருந்தது. നമ്മുടെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ നമ്മുടെ കർത്താവിനോടുള്ള കാഴ്ചപ്പാട് എവിടെ കുറയുന്നു അവിടെയൊക്കെ നമ്മൾ അവിശ്വാസത്തിന്റെ അനുഭവങ്ങളിലേക്ക് കടന്നു പോകും എന്നുള്ളത് ഒരു യാഥാർത്ഥ്യമാണ്. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை எந்த அளவிற்கு நம்முடைய பார்வை, ஆண்டவரை பற்றிய பார்வை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடிதான் சூழ்நிலைகள் அல்லது நிலைகள் அமைகிறது என்று பார்க்க முடியும். പ്രിയമുള്ളവരെ, നമ്മൾ ഒരിക്കൽ കർത്താവിനെ ആരാധിക്കുന്നു, അടുത്ത ദിവസങ്ങളിൽ കർത്താവിനെ അവിശ്വസിക്കുന്നു. ഈ വ്യത്യസ്തമായ 2 അനുഭവങ്ങള് നമ്മുടെയൊക്കെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടില്ലേ? அன்பானவர்களே, நாம் ஒரு நாள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், இன்னொரு நாள் அவரை நாம் சந்தேகப்படுகிறோம் அல்லது அவிசுவாசம் கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட இருவேறு അനുഭവങ്ങൾ இல்லையா? നമ്മുടെ കർത്താവിനെ യഥാർത്ഥമായി കാണേണ്ട വിധത്തിൽ നാം കാണുന്നില്ലെങ്കിൽ ഈ അനുഭവത്തിലേക്ക്, അവിശ്വാസത്തിന്റെ അനുഭവങ്ങളിലേക്ക് നമ്മൾ എത്തിച്ചേരാനിടയാകും. நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காவிட்டால் இப்படிப்பட்ட അവിശ്വാസപ്പെടുகிற അനുഭവങ്ങളിൽക്കുള്ളാக കടന്നു പോക വേണ്ടി വരും. നമുക്കറിയാം, ദൈവം ഏറ്റവും വെറുക്കുന്ന ഒരു പാപമാണ് അവിശ്വാസം, സംശയം എന്ന് പറയുന്നത്. நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம், ஆண்டவர் அதிகம் வெறுக்கக்கூடிய ஒரு பாவம் அவிசுவாசம் அல்லது சந்தேகம். നാം വിശ്വസിച്ച് ഏറ്റുപറഞ്ഞ നമ്മുടെ കർത്താവിനെ അവിശ്വസിക്കുക, സംശയിക്കുക എന്ന് പറയുന്നത് ജീവിതത്തിൽ ഒരു വലിയ പാപമായി നമ്മുടെ കർത്താവ് കണക്കാക്കുമെന്നുള്ളതിന് യാതൊരു സംശയവുമില്ല. நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அவிசுவாசப்படுவதும் சந்தேகப்படுவதும் ஒரு பெரிய பாவமா. നമുക്കറിയാം, ഒരു കുടുംബത്തിന്റെ ഭദ്രതയ്ക്ക് തടസ്സമായിരിക്കുന്ന ഒന്നാണ് എന്ത്? അവരുടെ കുടുംബ ജീവിതത്തിൽ ഏതെങ്കിലും നിലയിലുള്ള അവിശ്വാസം ഉണ്ടായാൽ ആ കുടുംബം നന്നായിട്ട് പോകയില്ല എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാനായിട്ട് കഴിയും. நமக்கு தெரியும், ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு அல்லது அதனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம் ஒரு அங்கே കാണപ്പെടக்கூடிய അവിശ്വാസം அல்லது சந்தேகம் தான். അതുകൊണ്ട് നമ്മുടെ ഹൃദയ ദൃഷ്ടി, കർത്താവിനോടുള്ള കാഴ്ചപ്പാട് ഒരിക്കലും മങ്ങിപ്പോകാനായിട്ട് ഇടയാകരുത്. எனவே நம்முடைய மனக்கண்ணிலே கர்த்தரை பார்க்கிற அந்த பார்வை எந்த விதத்திலும் குறைந்து போகக்கூடாது. എന്റെ പ്രിയമുള്ളവരെ, കഴിഞ്ഞ നാളുകളേക്കാൾ
നമ്മുടെ കർത്താവിനെ കുറച്ചുകൂടെ ദർശിക്കുവാൻ, അവനെ ഹൃദയ കണ്ണുകൾ കൊണ്ട് ശരിയായി കാണുവാൻ നമുക്കിടയാകണം. ഇല്ല എങ്കിൽ ഈ ശിഷ്യന്മാരുടെ അനുഭവത്തിലേക്ക് നാമും എത്തിച്ചേരുമെന്നുള്ളതിന് യാതൊരു സംശയവുമില്ല. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கடந்த காலத்தை விட நம்முடைய மனக்கண்ணால் கர்த்தரை பார்க்கும் பார்வை இன்னும் நன்றாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சீஷர்களுடைய அந்த அனுபவம் நமக்கும் நேரக்கூடும். എന്നെ വളരെ ധൈര്യപ്പെടുത്തിയ ഒരു വാക്ക് അവിടെ കാണാനായിട്ട് കഴിയും. മത്തായിയുടെ സുവിശേഷം 22-ാം അധ്യായത്തിൽ അതിന്റെ 18-ാമത്തെ വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, യേശു അടുത്തു ചെന്നു. என்னை அதிகமாக பலப்படுத்தின உற்சாகப்படுத்தின ஒரு வசனத்தை நாம் மத்தேயு 22-ாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இயேசு அருகே சென்றார். യേശു അടുത്തു വന്നു. இயேசு அருகே வந்தார். പ്രിയമുള്ളവരെ, ഒരു കൂട്ടം ശിഷ്യന്മാര് അവനെ അവിശ്വസിച്ചപ്പോൾ തീർച്ചയായിട്ടും അവരിൽ നിന്ന് അകന്നു പോകേണ്ടതാണ് കർത്താവ്. നിങ്ങൾ ഇത്രയും നാളും എന്റെ കൂടെ നടന്നിട്ട് എന്നെ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞില്ലല്ലോ എന്ന് പറഞ്ഞ് കർത്താവ് അവരിൽ നിന്ന് അകന്നു പോകേണ്ടതാണ്. എന്നാൽ നമ്മുടെ കർത്താവിന്റെ സ്നേഹം, കരുതല് എത്ര വലുതാണ്! യേശു അവരോട് അടുത്തു വന്നു എന്നാണ്. சீஷர்கள் அவரை அவிசுவாசப்பட்ட போது, சந்தேகப்பட்ட போது, இவ்வளவு நாள் என்னோடு கூட இருந்தும் நீங்கள் என்னை அறியவில்லையா என்று சொல்லி அவர்களை விட்டு விலகித்தான் போக வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிது, ஆண்டவருடைய அக்கறை எவ்வளவு பெரிது! இயேசு அவர்கள் அருகே சென்றார். നമ്മെ ആരെങ്കിലും അവിശ്വസിച്ചാൽ ആ വ്യക്തിയുടെ അടുക്കലേക്ക് പോകാൻ നമ്മൾ ആഗ്രഹിക്കയില്ല. എത്രയും അകന്നു പോകാനാണ് നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നത്. എന്നാൽ നമ്മുടെ കർത്താവ് അങ്ങനെയല്ല ചെയ്തത്. അവരോട് കുറെ കൂടെ അടുത്തു വന്നു എന്ന് കാണാൻ കഴിയും. நம்மை யாராவது சந்தேகப்பட்டால் அல்லது அவிசுவாசப்பட்டால் அவர்களோடு சேர்வதற்கு நமக்கு தயக்கம் ஏற்பட்டு முடிந்த அளவிற்கு அவர்களை விட்டு விலக நாம் முற்படுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் அருகே வருகிறவர். നാം ഒന്ന് തിരിഞ്ഞു നോക്കിയാൽ കഴിഞ്ഞ നാളുകളിൽ നാം ദൈവത്തെ അവിശ്വസിക്കുവോ, പിന്മാറ്റത്തിന്റെ അവസ്ഥയിലേക്കായി തീരുവോ, ഏതെങ്കിലും സന്ദർഭങ്ങൾ നമുക്കുണ്ടായാൽ നമ്മുടെ കർത്താവ് നമ്മളിൽ നിന്ന് അകന്നു പോകുന്നതല്ല, കുറെ കൂടെ അടുത്തു വന്ന് മകളെ, മകനെ, ഞാനാകുന്നു എന്ന് പറഞ്ഞ് ആ സ്നേഹത്തിന്റെ കരങ്ങൾ നീട്ടുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தால் எத்தனை சந்தர்ப்பங்களில் நாம் அவரை ஒருவேளை அவிசுவாசப்பட்டிருந்தாலும், சந்தேகப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி செல்லாமல், மகனே, மகளே, இதோ நாம் இருக்கிறேன் என்று நம் அருகே வந்த அனுபவங்களை നമുക്ക് അറിந்திருக்கும். സങ്കീർത്തനത്തിൽ നാം വായിക്കുന്നത് പോലെ ദൈവം നമ്മുടെ സങ്കേതവും ബലവുമാകുന്നു. കഷ്ടങ്ങളിൽ അവൻ ഏറ്റവും അടുത്ത തുണയാകും. நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறது போல அவர் தேவன் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். நம்முடைய கஷ்டமான சந்தர்ப்பங்களில் உதவி செய்கிறவராக இருக்கிறார். എന്റെ പ്രിയമുള്ളവരെ, കഴിഞ്ഞ നാളുകൾ നാം തിരിഞ്ഞു നോക്കുമ്പോൾ നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ അനേക വൈഷമ്യങ്ങളുടെ നടുവിൽ, കുറവുകളുടെ നടുവിൽ കർത്താവ് നമ്മളെ കൈവിട്ട് കളഞ്ഞില്ല. നമ്മോട് കുറെ കൂടെ അടുത്തു വന്ന് ആ കരുതലിന്റെ കരം നീട്ടി നമ്മളെ സഹായിച്ച രംഗങ്ങൾ നമുക്ക് അനേകം ഓർക്കുവാനായിട്ട് കഴിയും. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அநேக சந்தர்ப்பங்கள் நாம் கர்த்தரை அவிசுவாசப்பட்ட சந்தர்ப்பங்களிலும், ஆண்டவரை சந்தேகப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் அவர் அருகே வந்து நம்மை அரவணைத்துக் கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ഒന്നാമതായിട്ട് നോക്കുക, അവരുടെ ജീവിതത്തിലെ അവിശ്വാസത്തിന്റെ, സംശയത്തിന്റെ ഒരു കുറവ് ആ ശിഷ്യന്മാരിൽ കണ്ടതായിട്ട് നമുക്ക് കാണാൻ കഴിയും. முதலாவதாக சீஷர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த குறைவு അവിശ്വാസം அல்லது സന്ദേഹം. രണ്ടാമതായിട്ട് ശിഷ്യന്മാരെ അവിശ്വസിച്ച മറ്റൊരു രംഗം നമുക്ക് നോക്കാം. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 6-ാം അധ്യായം 9-ാമത്തെ വാക്യം നമുക്ക് വായിക്കാം. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 6-ാം അധ്യായം 9-ാമത്തെ വാക്യം. இரண்டாவதாக சீஷர்கள் சந்தேகப்பட்ட அல்லது அவிசுவாசப்பட்ட இன்னொரு சம்பவத்தை யோவான் சுவிசேஷம் 6-ாம் அதிகாரம் 9-ாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார்கள். ഇവിടെ അന്ത്രയോസ് ദൈവത്തിന്റെ കഴിവിനെ അവിശ്വസിക്കുകയാണ്. பாருங்கள், இங்கே அந்திரேயா
ஆண்டவருடைய சக்தியை அவிசுவாசப்படுகிறார். ആ സംഭവം നമുക്ക് വളരെ വ്യക്തമായിട്ട് അറിയാമല്ലോ. நமக்கு இந்த சம்பவம் தெளிவாக தெரியும் அல்லவா? ഒരു വലിയ പുരുഷാരം കർത്താവിനെ കേൾക്കുവാനായിട്ട് കടന്നു വന്നിട്ടുണ്ട്. ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். ആ വിജനമായ സ്ഥലത്ത് അവർക്ക് കൊടുക്കുവാൻ ആഹാരമില്ല. அப்படி ஒரு தனியாத இடத்திலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு எந்த வழியும் இல்லை. കർത്താവ് പറഞ്ഞു, നിങ്ങൾ അവർക്ക് ഭക്ഷിപ്പാനായിട്ട് കൊടുക്കാൻ പറഞ്ഞു. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். അപ്പോൾ അന്ത്രയോസ് പറയുകയാണ്, ഇവിടെ ഒരു ബാലന്റെ കയ്യിൽ 5 യവത്തപ്പവും 2 മീനുമുണ്ട്, എങ്കിലും ഇത്രയും പേർക്ക് അത് എന്തുള്ളൂ എന്ന് പറഞ്ഞു. இங்கே அந்திரேயா அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லுகிறான்? இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் இவ்வளவு கூட்டத்திற்கு அது எப்படி போதும் என்று சொல்லுது. അത് കർത്താവിന്റെ കടങ്ങളിലേക്ക് കൊണ്ടുവരുവാൻ പറഞ്ഞപ്പോൾ ഈ അന്ത്രയോസ് അവിശ്വാസത്തോടുകൂടി പറഞ്ഞ വാക്കാണ്, എങ്കിലും ഇത്രയും പേർക്ക് ഇത് എന്തുള്ളൂ എന്ന് പറഞ്ഞു. அங்கே இருக்கக்கூடியதை கர்த்தருடைய கரங்களில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது அந்திரேயா சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது, ஆனால் ഇവ്വളവ് ജനങ്ങൾക്ക് അത് എമ്മാത്തിരം. കർത്താവേ, ഇവിടെ വലിയ പുരുഷാരം കൂടിയിട്ടുണ്ട്, അവർക്ക് ആവശ്യമായ ആഹാരത്തിന് ഒരു മാർഗവും ഇവിടെ ഇല്ല. ഈ 5 അപ്പവും 2 മീനും ഓരോ ഞുള്ളു വീതവർക്ക് കൊടുത്താൽ തന്നെയും തികയില്ല എന്ന് അവിശ്വാസത്തോടുകൂടി പറയുന്ന രംഗം നമുക്കിവിടെ കാണുവാനായിട്ട് കഴിയും. ஆண்டவரே, தனிமையான இடத்திலே இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொஞ்சம் கொஞ்சம் பித்து எடுத்துக் கொண்டாலும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதே என்று സന്ദേഹപ്പെടുகிற അവിശ്വാസപ്പെടുகிற ഇവിടെ കർത്താവിന്റെ കഴിവിനെ അന്ത്രയോസ് പരിമിതപ്പെടുത്തുകയാണ്. ഇங்கே കർത്തരുடைய ശക്തിയെ അന്ത്രേയ മട്ടുപ്പെടുത്തുക. ഇവിടെ ജനത്തിന് കൊടുക്കുവാൻ ആഹാരം ഒന്നുമില്ലെങ്കിലും ആ വലിയ പ്രശ്നത്തെ പരിഹരിക്കുവാൻ കഴിയുന്ന ഒരു കർത്താവ് ഉണ്ട് എന്നുപോലും അന്ത്രയോസിന് വിശ്വസിക്കുവാനായിട്ട് കഴിഞ്ഞില്ല. இங்கே ஜனங்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்வதற்கு வழி இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அவருடைய சக்தி அவருடைய சக்தியை குறித்து നമ്മൾ പലപ്പോഴും ദൈവത്തിന്റെ കഴിവിനെ പരിമിതപ്പെടുത്താറുണ്ട്. അനേക സന്ദർഭങ്ങളിലെ കർത്തരുடைய அல்லது தேவனுடைய சக்தியை நாம் ദൈവത്തിന് ഇത്രേ കഴിയുകയുള്ളൂ. നമ്മൾ അറിയാതെ പറയുന്ന ഒരു പദമുണ്ട്, ദൈവം വിചാരിച്ചാലും നടക്കുകയില്ല എന്ന് പറയാറുണ്ട്. தேவனுக்கு இவ்வளவு சக்திதான் இருக்கிறது என்று மனதிலே நாம் வைத்துக்கொண்டு அநேக சந்தர்ப்பங்களில் நாம் சொல்ல முடியும், கடவுள் நினைச்சா கூட இதை செய்ய முடியாது. ഞാൻ ചോദിക്കട്ടെ, അങ്ങനെ ഒരു കാര്യമുണ്ടോ? ദൈവം വിചാരിച്ചാൽ കഴിയാത്ത ഏതെങ്കിലും നമുക്ക് പറയാൻ കഴിയുമോ? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன் நினைத்தால் செய்ய முடியாத ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? நம்மால் சொல்ல முடியுமா? എന്റെ പ്രിയമുള്ളവരെ, ദൈവത്തിന് കഴിയാത്തൊരു കാര്യവുമില്ല. ദൈവത്തിന് അസാധ്യമായിട്ട് ഒരു കാര്യവും ഇല്ല എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാനായിട്ട് കഴിയും. தேவன் செய்ய முடியாத ஒரு காரியம், தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. നോക്കുക, ഈ 5 അപ്പവും 2 മീനും കർത്താവിന്റെ കരങ്ങളിലേക്ക് കൊടുത്തു കഴിഞ്ഞപ്പോൾ ആയിരങ്ങൾക്ക് കൊടുക്കുവാൻ, ആ ശേഷിച്ച കഷ്ണങ്ങൾ അനേകം നിറച്ചെടുക്കുവാൻ മതിയായ നിലയിൽ അത് കാണുവാനായിട്ട് കാണുവാൻ കഴിയും. இங்கே பாருங்கள், அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்த போது ആയിരക്കണക്കാன மக்கள் திருப்தியாய் சாப்பிடக்கூடியவருக்கு. പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ കർത്താവിന് കഴിയാത്തതൊന്നുമില്ല. അൻപാനവர்களே, നമ്മുടെ ദേവനാൽ കൂടാതെ കാര്യം. എന്റെ പ്രിയ സഹോദരന്മാരെ, സഹോദരിമാരെ, കഴിഞ്ഞ നാളുകളിൽ പല കാര്യങ്ങളും അസാധ്യം, കഴിയുകയില്ല എന്ന് പറഞ്ഞ് നിങ്ങൾ വ്യാകുലപ്പെടുന്നവരായിരിക്കാം. എന്നാൽ കർത്താവിന് കഴിയാത്തത് ഒന്നുമില്ല എന്ന് മനസ്സിലാക്കാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் அதிகமாக சிரமப்பட்ட சம்பவங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் புரிந்து கொள்வோம். നമ്മുടെ കർത്താവിനെ ഒരിക്കലും പരിമിതപ്പെടുത്തരുത്. ദൈവത്തിനെല്ലാം കഴിയുമെന്ന് വിശ്വസിക്കുവാൻ നമുക്കിടയാകട്ടെ. நாம் ஒரு நாளும் கர்த்தரை மட்டுப்படுத்தக்கூடாது, தேவனால் எல்லாம் முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். പ്രിയമുള്ളവരെ, നമുക്കറിയാം, മോറിയ മലയിൽ
ആ ഇസഹാക്കിനെ അബ്രഹാം യാഗമർപ്പിക്കുന്ന സമയത്ത് ആ വലിയ മലമടക്കില് ഒരാട്ടിൻകുട്ടി വന്നു ചേരുവാനായിട്ടിടയായി. நமக்கு தெரியும், மோரியா மலையில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க வந்தபோது அங்கே அந்த மலைப்பகுதியிலே ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே காணப்பட்டதை நாம் அறிவோம். അവിടെ ആ മരമടുക്കിൽ ഒരു ആട്ടിൻകുട്ടി വന്നു ചേരുക എന്ന് പറയുന്നത് വളരെ അസാധ്യമായ ഒരു കാര്യമാണ്. அங்கே அந்த மலைப்பகுதியிலே ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது என்று சொல்லும்போது அது நடப்பதற்கு கூடாத ஒரு காரியம். ഒരിക്കലും അങ്ങനെ ഒരു ആട്ടുകുട്ടി ആ മലമുകളിൽ കിട്ടാൻ യാതൊരു മാർഗവുമില്ല. அந்த மலை உச்சியில் ஒரு ஆட்டுக்குட்டி கிடைப்பதற்கு எந்த வழியும் இல்லை. എന്നാൽ അവിടെ ഒരു ആട്ടിൻകുട്ടിയെ ദൈവം കരുതി എന്നുള്ളതാണ്. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே ஏற்பாடு செய்திருந்தார். പ്രിയമുള്ളവരെ, ദൈവത്തിന് അസാധ്യമായിട്ടൊന്നുമില്ല. നമുക്ക് കഴിയുകയില്ല എന്ന് പറയുന്ന അസാധ്യമായ കാര്യങ്ങൾ പോലും സാധ്യമാക്കി തരാൻ നമ്മുടെ കർത്താവിന് കഴിയുമെന്നുള്ളത് എത്രയോ വലിയൊരു യാഥാർത്ഥ്യമാണ്. அன்பானவர்களே, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை தேவன் முடியும் என்று மாற்றக்கூடிய வல்லமை உடையவர். എന്റെ പ്രിയ സഹോദരന്മാരെ, സഹോദരിമാരെ, നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഒരു പക്ഷെങ്കിൽ കഴിഞ്ഞ നാളുകളിൽ ഒരിക്കലും സാധ്യമല്ല, കഴിയുകയില്ല എന്ന് പറഞ്ഞ് വ്യാകുലപ്പെടുന്ന, അവിശ്വസിക്കുന്ന ഏതെങ്കിലും കാര്യങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ നമ്മുടെ കർത്താവ് മതിയായവനാണ്, അത് സാധ്യമാക്കി തരുന്നവനാണ് എന്ന് വിശ്വസിക്കുവാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே நம்முடைய அனுபவங்களில் தேவனால் முடியாத காரியம், இது நடக்காத காரியம் என்று நினைத்த அநேக விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசம் நமக்கு ஏற்பட வேண்டும். ഞാൻ വിചാരിക്കുന്ന ഈ അന്ത്രയോസ് തിരിഞ്ഞു നോക്കി ദുഃഖിച്ചു കാണും. நான் நினைக்கிறேன், அந்திரேயா இந்த காட்சியை பார்த்து ஒருவேளை துக்கப்பட்டிருக்கலாம். കർത്താവേ, നീ പറഞ്ഞപ്പോൾ ഒരു നിലയിലും അതിനൊരു മറുപടി പറയാതെ ആ സമയത്ത് തന്നെ ഞാൻ അനുസരിച്ചിരുന്നെങ്കിൽ എന്ന് ഒരു പക്ഷെങ്കിൽ കുറ്റബോധത്തോടു കൂടി അന്ത്രയോസ് ചിന്തിച്ചു കാണും. ஒருவேளை ஆண்டவரே, நீர் சொன்னபோது நான் எந்த சந்தேகமும் படாமல் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்திருக்க வேண்டும் என்று அந்திரேயா சிந்தித்திருக்கலாம். പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ കർത്താവിന് കഴിയാത്തതൊന്നുമില്ല എന്ന് വിശ്വസിക്കുവാൻ ദൈവം നമ്മെ ഓരോരുത്തരെ സഹായിക്കട്ടെ. அன்பானவர்களே, நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்கட்டும். ഒന്നാമതായിട്ട് കർത്താവിന്റെ സാന്നിധ്യത്തെ ശിഷ്യന്മാർ അവിശ്വസിച്ചു. முதலாவது கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை சீஷர்கள் அவிசுவாசித்தார்கள். രണ്ടാമതായിട്ട് കർത്താവിന്റെ കഴിവിനെ അവർ അവിശ്വസിച്ചു. இரண்டாவதாக கர்த்தருடைய சக்தியை அவர்கள் சந்தேகப்பட்டார்கள், அவிசுவாசம். മൂന്നാമതായിട്ട് അവർ അവിശ്വസിച്ച മറ്റൊരു രംഗത്തെ കുറിച്ച് നമുക്ക് തുറന്ന് ചിന്തിക്കാം. மூன்றாவதாக இன்னொரு அவிசுவாசப்பட்ட சந்தர்ப்பத்தை சிந்திக்கலாம். നമുക്ക് ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 8-ാം അധ്യായത്തിലേക്ക് വരാം. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். അതിന്റെ 22 മുതൽ 25 വരെയുള്ള വാക്യങ്ങൾ നമുക്ക് വായിക്കാം. அதிலுள்ள 22 முதல் 25 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. നോക്ക്, ഇവിടെ കർത്താവ് ശിഷ്യന്മാരും ഒരുമിച്ച് പടകിൽ അക്കരയ്ക്ക് പോകുകയാണ്. இங்கே ஆண்டவரும் சீஷர்களும் சேர்ந்து கடலின் அக்கறைக்கு போகிறார்கள். അങ്ങനെ അക്കരയ്ക്ക് പോകുന്ന സമയത്ത് അതിഭയങ്കരമായ കാറ്റും തിരമാലകളൊക്കെ ആ പടകിനെ വന്ന് ആഞ്ഞടിച്ചതായിട്ട് നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. அப்படி கடலின் அக்கறைக்கு போகும் பொழுது பெரும் காற்றும் அலைகளும் மோதி அங்கே பிரச்சனை உண்டு பண்ணினதை பார்க்கிறோம். അന്നേരം കർത്താവ് ആ പടകിൽ കിടന്ന് ഉറങ്ങുകയായിരുന്നു.
அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படகிலே நித்திரையா இருக்கிறார். എന്നാൽ ഈ ശിഷ്യന്മാരെ കാറ്റിനെയും തിരമാലയും ഒക്കെ കണ്ട് അവരാകപ്പാടെ ഭയന്ന് ഉറങ്ങിക്കിടന്ന കർത്താവിനെ അവർ വിളിച്ചുണർത്തിച്ചു. இந்த காற்றையும் அலையையும் பார்த்து பயந்து போய் சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை எழுப்புகிறார்கள். പ്രിയമുള്ളവരെ നോക്കുക, ആ ശിഷ്യന്മാർ അക്കരയ്ക്ക് പോകുമ്പോൾ അവരുടെ പടകിലുണ്ടായ പ്രതികൂലങ്ങളിൽ ആ കർത്താവിനെ ഉണർത്തിക്കുമ്പോൾ അവരുടെ ജീവിതത്തിൽ ഒരു പക്ഷെങ്കിൽ ഇങ്ങനെ ചിന്തിക്കാമായിരുന്നു, വല്ല നിലയിലും ഈ പടക് മുങ്ങിയാൽ ഞങ്ങൾ ആരുടെ കൂടെ മുങ്ങുന്നത്? ഈ കർത്താവിന്റെ കൂടെയാണല്ലോ മുങ്ങുന്നത് എന്നുപോലും ഓർത്ത് അവർ ധൈര്യപ്പെട്ടില്ല എന്ന് കാണാൻ കഴിയും. நாம் ஒரு விஷயத்தை இங்கே சிந்திக்கலாம். அவர்கள் படகிலே போகும் பொழுது அலைகள் அதிகமாக வந்து மோதி படகு சேதமடையக்கூடிய நிலைமை வரும்போது அவர்கள் இப்படி சிந்தித்திருக்கலாம், இப்படி படகு மூழ்கினாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட மூழ்குகிறோம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். അങ്ങനെ അവർക്ക് ധൈര്യപ്പെടാൻ കഴിയുമായിരുന്നു. அப்படி ஒரு நினைவு வந்து தைரியமா இருந்திருக்கலாம். എന്നാൽ അതിന് അങ്ങനെ പോലും അവർ ധൈര്യപ്പെടാതെ അവിശ്വാസത്തോടുകൂടെ ഉറങ്ങിക്കിടന്ന കർത്താവിനെ അവർ വിളിച്ചുണർത്തിയതായിട്ട് കാണാൻ കഴിയും. அப்படி அவர்கள் ஒரு தைரியம் கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறதை பார்க்கப்படும். കർത്താവ് ചോദിച്ചു, നിങ്ങളുടെ വിശ്വാസം എവിടെ? ஆண்டவர் சொன்னார், அவர்களை பார்த்து கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே? നോക്കുക, അവിടെ ഒരു കാര്യം എന്നെ വളരെ ധൈര്യപ്പെടുത്തുവാനായിട്ടിടയായി. பாருங்கள், என்னை உற்சாகப்படுத்துகிற பலப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கிறது. ആ പടകിൽ അവർ മുന്നോട്ട് പോകുമ്പോൾ ഉറങ്ങിക്കിടന്ന കർത്താവ് കാറ്റിന്റെയും കടലിന്റെയും ആർത്തിരമ്പുന്ന ശബ്ദം അവൻ കേട്ടില്ല. എന്നാൽ തന്റെ ശിഷ്യന്മാരുടെ വേദനയുടെ, ഭയത്തിന്റെ, സംശയത്തിന്റെ ആ വാക്കുകൾ കർത്താവ് കേട്ടു എന്ന് കാണാൻ കഴിയും. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த காற்றின் சத்தமும் அலைகளின் இரைச்சலையும் அவர் கேட்கவில்லை. அவ்வளவு சத்தத்திற்கு இடையிலே தன்னுடைய சீஷர்களுடைய பயந்த அபய குரலை ஆண்டவர் கேட்கிறார். എന്റെ പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ കർത്താവ് തന്റെ ജനത്തിന്റെ കണ്ണുനീർ കാണുന്നവരും അവന്റെ ഞരക്കത്തിന്റെ വാക്കുകൾ കേൾക്കുന്നവനുമാണ്. ലോകത്തിൽ ഒരു കാര്യവും അവൻ കേട്ടില്ലെങ്കിലും തന്റെ മക്കളുടെ കണ്ണുനീർ അവൻ കാണുന്നവനാണ്, അവരുടെ വാക്കുകൾ കേൾക്കുന്നവനാണ് നമ്മുടെ കർത്താവ്. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் எந்த சத்தத்தை அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறவரும் அவருடைய கண்ணீரை காண்கிறவருமாய் இருக்கிறார். നമ്മളൊക്കെ അക്കരയ്ക്ക് പോകുന്ന വിശ്വാസികളാണ്. நாம் எல்லாரும் அக்கறைக்கு போகக்கூடிய விசுவாசிகள். പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ പടകിൽ നമ്മുടെ കർത്താവ് അമരക്കാരനായിട്ടുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையின் படகில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அமைதியாய் இருக்கிறவராய் இருக்கிறார். നമുക്കറിയാം, ഈ ജീവിതം എന്ന് പറയുന്നത് അനേക പ്രതികൂലങ്ങൾ നിറഞ്ഞതാണ്. நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை என்பது அநேக எதிரான காரியங்கள், எதிர்ப்புகள் உடையது. നമ്മുടെ ജീവിതത്തിൽ അനേക പ്രതികൂലങ്ങൾ ഉണ്ടാകുമ്പോൾ ഞാനും നിങ്ങളും പലപ്പോഴും ദൈവത്തെ അവിശ്വസിച്ചു പോകാറുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, விரும்பாதவைகள் சம்பவிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் അവിശ്വാസപ്പെടக்கூடிய നേരങ്ങൾ வரலாம். ദൈവമേ, എന്തുകൊണ്ടാണ് എന്റെ ജീവിത പടകിൽ ഇങ്ങനെയധികം ദുഃഖങ്ങൾ ഉണ്ടാകുന്നത് എന്ന് സംശയത്തോടു കൂടി നാം ദൈവത്തോട് ചോദിച്ചെന്ന് വരാം. ஒருவேளை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை படகில் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று ஆண்டவரை நாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலை வரலாம். കർത്താവേ, എന്റെ ജീവിതത്തിൽ, എന്റെ കുടുംബത്തിൽ മാത്രമാണല്ലോ ഈ കഷ്ടതകളെന്ന് ഒരുപക്ഷെങ്കിൽ പറഞ്ഞ് നാം നിരാശപ്പെടാറുണ്ടായിരിക്കാം. ஒருவேளை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அல்லது என்னுடைய குடும்பத்தில் மட்டுமல்லவா இவ்வளவு கஷ்டங்கள் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கக்கூடிய நிலைமை வரலாம். ഒരിക്കൽ ഒരു സഹോദരി സാക്ഷി പറഞ്ഞപ്പോൾ ഇങ്ങനെ പറഞ്ഞു, യേശു കർത്താവ് പോലും എന്റെ അത്രയും കഷ്ടത അനുഭവിച്ചിട്ടില്ല എന്ന് ഒരു സഹോദരി പറഞ്ഞ ഞാൻ ഇന്നും ഓർക്കുന്നുണ്ട്. ஒரு சகோதரி ஒரு முறை இப்படி சாட்சி சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நான் பட்ட அளவு கஷ்டத்தை பட்டிருக்க மாட்டார் என்று சாட்சி சொன்னதை ஞாபகம் வருகிறது. പലപ്പോഴും നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ പടകിൽ ഉണ്ടാകുന്ന പ്രതികൂലങ്ങളെ കണ്ടിട്ട്, കർത്താവേ, എന്റെ കുടുംബത്തിലാണല്ലോ, എന്റെ വ്യക്തി ജീവിതത്തിലാണല്ലോ ഈ കഷ്ടതകളും പ്രയാസങ്ങളും എന്ന് പലപ്പോഴും പറഞ്ഞ് നമ്മൾ നിരാശപ്പെടാറുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய விரும்பாத சம்பவங்கள், விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கும் பொழுது, எதிரான காரியங்கள் நடக்கும் பொழுது, எனக்கல்லவா, என் குடும்பத்துக்கல்லவா இப்படி நடக்கிறது என்று சொல்லி அநேக சமயங்களிலே நாம் அங்கலாய்க்கிற சம்பவங்கள் உண்டு. ഒരിക്കലൊരു ദൈവദാസൻ ഒരു സ്ഥലത്ത് പ്രസംഗിക്കുവാനായിട്ട് പോയി. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு இடத்திற்கு பிரசங்கம் செய்யும்படி சென்றார். ഒരു ദിവസം കഴിഞ്ഞപ്പോൾ തന്റെ വീട്ടിൽ നിന്ന് ഒരു ടെലഗ്രാം കിട്ടി.
തന്റെ മൂത്ത മകൾ മരിച്ചുപോയി, എത്രയും വേഗം വീട്ടിലേക്ക് വരണമെന്നുള്ള ഒരു സന്ദേശമായിരുന്നു അത്. அவர் அந்த விசேஷித்த கூட்டங்களில் ஒரு நாள் கழிந்த பிறகு ஊரிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு தந்தி வந்தது, மூத்த மகள் மரித்து போனாள், எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்து சேர வேண்டும் என்று. ആ ദൈവദാസൻ ആ യോഗത്തിൽ പൂർണ്ണമായി സംബന്ധിക്കാൻ കഴിയാതെ വളരെ വേദനയോടെ കണ്ണുനീരോടുകൂടി ആ മകളെ അടക്കം ചെയ്യാനായിട്ട് തന്റെ വീട്ടിലേക്ക് യാത്ര ചെയ്യുകയാണ്. அந்த ஊழியர் அந்த கூட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு தன்னுடைய மகள் അടക്കം பண்ணப்படுவதற்காக വീട്ടിലേക്ക് சென்றார். ഞാൻ ട്രെയിനിൽ ഇങ്ങനെ യാത്ര ചെയ്യുന്ന സമയത്ത് തന്റെ ഹൃദയത്തിൽ അനേകം വേദനകൾ, ആ മകൾ മരിച്ചുപോയതിലുള്ള വലിയ ദുഃഖത്തോടുകൂടി അങ്ങനെ യാത്ര ചെയ്യുകയാണ്. ട്രെയിനിലെ பயணம் செய்யும் பொழுது மகள் மரித்து போனதை குறித்து அதிகமான துக்கங்களும் வருத்தங்களும் வேதனைகளோடு அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். അങ്ങനെ യാത്ര ചെയ്യുന്ന സമയത്ത് തന്റെ ആ കമ്പാർട്ട്മെന്റിൽ എതിർവശത്ത് ഒരു സ്നേഹിതൻ വളരെ പുഞ്ചിരിയോടുകൂടി ഇരിക്കുന്നതായിട്ട് കണ്ടു. அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிரே ஒரு நண்பர் மிகுந்த புன்முறுவலோடு சிரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிந்தது. അപ്പോൾ ആ ദൈവദാസൻ ഇങ്ങനെ വിചാരിച്ച, കർത്താവേ, ആ മനുഷ്യന്റെ മുഖത്തെ പ്രസന്നതയും ആ മനുഷ്യന്റെ സന്തോഷവും എന്റെ മുഖത്ത് ഈ സന്ദർഭത്തിൽ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ എത്ര നന്നായിരുന്നു എന്ന് ഇങ്ങനെ ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த ஊழியர் அப்பொழுது மனதிலே நினைக்கிறார், எதிரிலுள்ள இந்த மனுஷனுடைய முகத்தினுடைய பிரகாசமும் அந்த பூரிப்பும் மகிழ்ச்சியும் எனக்கு இருந்தால் எப்படி நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். അതിനുശേഷം ഇവര് രണ്ടുപേരും ഒന്ന് പരിചയപ്പെട്ടു. கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாக்கி கொண்டார்கள். അപ്പോൾ ഈ ദൈവദാസൻ പറഞ്ഞു, എന്റെ മൂത്ത മകൾ മരിച്ചുപോയി, ഞാൻ അവളെ അടക്കം ചെയ്യാനായിട്ട് പോകുകയാണ്. എന്നാൽ നിങ്ങളുടെ ആ മുഖത്തെ പ്രസന്നതയും ആ സന്തോഷമൊക്കെ കണ്ടപ്പോൾ നിങ്ങളെ പോലെ ആയിരുന്നെങ്കിൽ എന്ന് ഞാൻ ഇവിടെ ഇങ്ങനെ ചിന്തിക്കുകയായിരുന്നു എന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது ஊழியர் அவரிடத்திலே சொன்னார், என்னுடைய மூத்த மகள் மரித்து போனால் அவளை அடக்கம் செய்வதற்காக நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சியும் பூரிப்பும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் பூரிப்பும் எனக்கு இருந்தால் நன்றாயிருக்குமே என்று நான் நினைத்தேன் என்று சொன்னார். അപ്പോൾ ആ സന്തോഷത്തോടു കൂടി ഇരുന്ന മനുഷ്യൻ പറയുകയാണ്, அப்பொழுது எதிரே இருந்த சந்தோஷமாய் இருந்த மனிதர் சொன்னார், ഞാൻ ഇനി എന്റെ അനുഭവം ഒന്ന് പറയട്ടെ. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களிடத்திலே சொல்லட்டுமா? നിങ്ങളുടെ ഒരു മകളെ മരിച്ചു പോയുള്ളല്ലോ, എനിക്ക് 4 മക്കളുണ്ടായിരുന്നു, എന്റെ 4 മക്കളും മരിച്ചുപോയി. உங்களுக்கு ஒரு மகள் மரித்து விட்டாள் அல்லவா, எனக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள், 4 பிள்ளைகளும் மரித்து போனார். കഴിഞ്ഞ ചില മാസങ്ങളായി എന്റെ ഭാര്യ ഒരു ഭ്രാന്താശുപത്രിയിലാണ്. ഞാൻ മാസത്തിൽ ഒരിക്കല് അവളെ ഒന്ന് ചെന്ന് കാണുന്ന ഒരു പതിവുണ്ട്. അങ്ങനെ പോകുന്ന യാത്രയാണിത്. ബ്രദറെ, എന്നെ പോലാകണോ എന്ന് ചോദിച്ചു. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மனைவி பிள்ளைகள் மரணத்திற்கு பிறகு பைத்தியம் பிடித்தவளாக ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரியிலே இருக்கிறாள். அவளை பார்ப்பதற்கு மாதம் ஒருமுறை தான் போகிற ஒரு பயணம்தான் இது. நீங்கள் என்னை போல் ஆகணுமா என்று கேட்டார். പ്രിയമുള്ളവരെ, നമ്മൾ വിചാരിക്കും ഞങ്ങളുടെ കുടുംബത്തിൽ എന്റെ വ്യക്തിപരമായ ജീവിതത്തിലാണ് പലപ്പോഴും പ്രയാസങ്ങൾ. മറ്റുള്ളവരിലേക്ക് നോക്കുമ്പോൾ അവരിൽ ഒന്നും കാണുന്നില്ല എന്ന് നാം ചിന്തിക്കാറുണ്ട്. എന്നാൽ നമ്മളെക്കാൾ അധികമായ വേദനയും കുരിശും അനുഭവിക്കുന്ന അനേകരുണ്ട് എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാനായിട്ട് കഴിയും. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நமக்கு மாத்திரம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் பல சந்தர்ப்பங்களில். ஆனால் மற்றவர்களுக்கு இதைவிட அதிகமான கஷ்டங்களும் சிலுவைகளும் കാണപ്പെടുவதை நாம் மறந்து போகிறோம். എന്റെ പടകിലാണല്ലോ ഏറിയ പ്രശ്നങ്ങളെന്ന് പറഞ്ഞ് നമ്മൾ പലപ്പോഴും നിരാശപ്പെടാറുണ്ട്. என்னுடைய படகில் அல்லவா இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்று சொல்லி நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே நினைத்து വ്യാകുലപ്പെടുவதுണ്ട്. എന്റെ പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ പടകിൽ നമ്മുടെ കർത്താവ് ഉണ്ടെങ്കിൽ ഒരിക്കലും ആ പടക് മുങ്ങുവാനോ കഴിയുകയില്ല എന്നുള്ളത് ഒരു യാഥാർത്ഥ്യം തന്നെയാകട്ടെ. அன்பானவர்களே, நம்முடைய படகில் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் அந்த படகு ஒரு காலும் மூழ்காது என்பது അറിയ വേണ്ടിയ ഉണ്മ. ചിലപ്പോൾ രോഗങ്ങളോ ദുഃഖങ്ങളോ പ്രതിബന്ധങ്ങളൊക്കെ ഉണ്ടായി എന്ന് വരാം. എന്നാൽ ദൈവം നമുക്ക് തരുന്ന ആശ്വാസം, ധൈര്യം എത്ര വലുതാണ്. ജീവിതത്തിന്റെ പടകിൽ എന്റെ കർത്താവ് എന്നോട് കൂടെ ഉണ്ട് എന്ന് ധൈര്യപ്പെടുവാനായിട്ട് ദൈവമക്കളെ നമുക്കിടയാകട്ടെ. ஒருவேளை வாழ்க்கையிலே சில கஷ்டங்களும் வியாதிகளும் வருத்தங்களும் ஏற்படலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை என்ற படகில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற அந்த தைரியம் വിശ്വാസികളായി നമുക്ക് ഏർപ്പെടട്டும். ഞാൻ ഓർക്കുന്നുണ്ട്, 1978 എന്റെ ജീവിതത്തിൽ വളരെ ദുഃഖങ്ങൾ അനുഭവിച്ച ഒരു വർഷമായിരുന്നു. நான் நினைத்து பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் 1978 ஆண்டு
அதிகமான துக்கங்களை அனுபவித்த வருடம். ജീവിതത്തിലെല്ലാം പ്രതികൂലമായി തീർന്നൊരവസരം. என் வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு எதிராய் மாறின சந்தர்ப்பம். ശാരീരികമായ രോഗങ്ങൾ, സാമ്പത്തികമായ പ്രതിസന്ധികൾ, നിന്ദകളും പ്രയാസങ്ങളും അധികമായി ഇങ്ങനെ ഓരോ നിലയിലുള്ള പ്രതിബന്ധങ്ങൾ എന്റെ ജീവിത പടകിൽ വളരെ ആഞ്ഞടിച്ചൊരു വർഷമായിരുന്നു 1978 എന്ന് പറയും. 1978 ஆண்டு என் சரீரத்திலே வியாதிகள், என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எல்லாம் എതിർമറയായി നടന്ന സംഭവങ്ങൾ എന്ന് சொல்லலாம். അപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ച, കർത്താവേ, എന്റെ ജീവിതത്തിന്റെ പടക് മുങ്ങാൻ തുടങ്ങിയാണല്ലോ, മുന്നോട്ട് പോകാൻ കഴിയാത്ത ഒരു സാഹചര്യം ജീവിതത്തിൽ ഉണ്ടായ സമയത്ത് വളരെ വിഷമത്തോടുകൂടി, വളരെ സംശയത്തോടുകൂടി ഞാൻ മുന്നോട്ട് പോയ രംഗങ്ങൾ, സന്ദർഭങ്ങള് ഞാൻ ഇന്നും ഓർക്കയാണ്. நான் அப்பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை படகு முன்னேற முடியாமல் தவிக்கிறதே, எனக்கு அடியெடுத்து முன் வைக்க முடியவில்லையே, என்னுடைய பயணம் தொடர முடியாதோ என்று சொல்லி സന്ദേഹപ്പെട്ട സന്ദർഭങ്ങളെ ഞാൻ இப்பொழுது நினைக்கிறேன். എന്നാൽ ആ നാളുകളിൽ എന്നെ ധൈര്യപ്പെടുത്ത ഒരു ഭേദഭാഗമാണ് ഇതാണ്. എന്റെ ജീവിത പടക് ഒരിക്കലും മുങ്ങയില്ല. എന്റെ കർത്താവിന്റെ കൂടെ ഉണ്ട്. കാറ്റുകളോ തിരമാലകളോ എന്ത് വന്നാലും ആ പടകിനെ മുങ്ങുവാനോ ഒരിക്കലും ഇടയാകില്ല എന്നുള്ളത് എന്നെ ധൈര്യപ്പെടുത്തിയ ഒരു വസ്തുതയായിരുന്നു. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வேத பகுதி என்னை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தியது. வாழ்க்கை என்ற படகில் இயேசு கிறிஸ்து இருந்தால் காற்று, அலைகள், புயல், கொந்தளிப்பு எது ஏற்பட்டாலும் அந்த வாழ்க்கை என்ற படகு மூழ்காது. ആ സമയത്താണ് സാധു എന്നെ കൈവിടാതെ എന്നുള്ള ആ പാട്ട് എനിക്ക് എഴുതുവാനായിട്ട് കഴിഞ്ഞത്. அந்த சந்தர்ப்பத்தில் தான் சாது என்னை கைவிடாமல் என்று சொன்ன பாட்டை எழுத முடிந்தது. ഞാൻ അതിലിങ്ങനെ ഒരു അടി എഴുതിയിട്ടുണ്ട്. കൊടുങ്കാറ്റും തിരമാലയും പടകിൽ വന്നടിക്കും, നേരമെന്റെ ചാരയുണ്ട്, നേരമെന്റെ ചാരയുണ്ട്, നാഥനെന്നും വല്ലഭനായി, സാധു എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നും നടത്തിയിടുന്നു. ഞാൻ ഈ പാട്ട് 1978 ഈ ഒരു അനുഭവത്തിൽ എഴുതിയതാണ്. കർത്താവേ, കൊടുങ്കാറ്റും തിരമാലകളും എന്റെ പടകിൽ വന്ന ആഞ്ഞടിച്ചാലും എന്റെ നാഥൻ വല്ലഭനായിട്ട് എന്റെ പടകിൽ ഉണ്ട് എന്ന് എന്റെ ജീവിതത്തിന്റെ അനുഭവങ്ങളിൽ, കണ്ണുനീരിന്റെ ആ താഴ്വരയിൽ കരയുന്ന വേളകളിൽ കൈവിടാത്തൊരു കർത്താവ് ഉണ്ട് എന്നുള്ളത് വ്യക്തമായി മനസ്സിലാക്കിയപ്പോഴാണ് ആ പാട്ട് എനിക്ക് എഴുതുവാനായിട്ട് കഴിഞ്ഞത്. 1978 ஆண்டு என் வாழ்க்கையில் எதிரான சூழ்நிலைகள் எல்லாம், எதிர்மறையான சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும் பொழுதுதான் நான் இந்த பாட்டை எழுத முடிந்தது. கொடிய புயலும் அலைகளும் காற்றும் அடித்தாலும் என்னுடைய படகில் என்னை காக்கும் வல்லவர் இயேசு இருக்கிறார் என்று எழுத முடிந்தது. ആ പാട്ട് തമിഴിലേക്ക് ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത് എനിക്കറിയാം. സേലത്ത് കർത്താവിന്റെ വേലയിലായിരുന്ന KV ശമൂവേൽ ചായൻ ആ സാധുവിനെ കൈവിടാന്നുള്ള പാട്ട് തമിഴിലേക്ക് മാറ്റിയത് എന്നോട് ഒരിക്കൽ പറയുകയുണ്ടായി. ഏഴ് എന്നെ കൈവിടാതെ എന്നുള്ള ആ പാട്ട് ഞാൻ മലയാളത്തിൽ എഴുതിയതിന്റെ ഒരു തർജിമയായിട്ട് ആ ദൈവദാസൻ എഴുതിയതാണ്. அந்த பாடலை சேலத்திலே ஊழியம் செய்த KV சாமுவேல் அவர்கள் ஏழை என்னை கைவிடாமல் நேசர் என்றும் நடத்திடுவார் என்று அந்த பாடலை மொழிபெயர்த்து எழுதுனது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, ഞാൻ ഈ കാര്യം ഓർപ്പിച്ചത്, നമ്മുടെ ജീവിതത്തിൽ ചില കഷ്ടതയിൽ കൂടിയൊക്കെ ദൈവം നമ്മളെ നടത്തുമ്പോൾ അതിനൊരു വലിയ ഉദ്ദേശമുണ്ട് എന്ന് മനസ്സിലാക്കണം. அன்பானவர்களே, இந்த விஷயங்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதனுடைய ஒரு நோக்கம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சில பாடுகளினூடே நடத்தும் பொழுது கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ഞാൻ ഇന്ന് ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുകയാണ്. കർത്താവേ, 1978 എന്റെ ജീവിതത്തിൽ ദൈവം എന്നെ അങ്ങനെ ഒരു അനുഭവത്തിലേക്ക് നടത്തിയത് കൊണ്ടാണ് അങ്ങനെ ഒരു പാട്ട് എഴുതുവാനായിട്ട് എനിക്കിടയായത്. நான் இப்பொழுது நினைக்கிறேன், ஆண்டவரே, 1978 ஆண்டு என்னுடைய வாழ்க்கையின் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை எழுத முடிந்தது என்று நினைக்கிறேன். ഞാൻ ഇന്ന് ദൈവത്തെ സ്തുതിക്കുകയാണ്. കർത്താവേ, 1978 സ്തോത്രം. പ്രിയമുള്ളവരെ, അങ്ങനെ ഒരു അനുഭവം ദൈവം എനിക്ക് തന്നതുകൊണ്ട് അനേക ഹൃദയങ്ങൾക്ക് ആശ്വാസം നൽകുന്ന ഒരു ഗാനമായിട്ട് അത് തീർന്നു എന്ന് എനിക്കറിയാനായിട്ട് കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. இப்பொழுது நான், ஆண்டவரே, 1978 ஆண்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் எழுதின அந்த பாடல் அநேகருடைய உள்ளங்களை ஆற்றி தேற்றுகிற
ஒரு பாடலாய் வெளிவந்தது. എന്റെ പ്രിയമുള്ളവരെ, ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ തരുന്ന ഏത് ശോധനകളും ഏത് വേദനകളും നമുക്ക് തരുന്ന ഏത് പ്രതികൂലങ്ങളും അത് നമുക്ക് നന്മയ്ക്ക് വേണ്ടിയാണ്, അതിന്റെ പിന്നിൽ അനുഗ്രഹമുണ്ട് എന്ന് കാണുവാനായിട്ട് കഴിയും. ഈ ശിഷ്യന്മാര് കർത്താവിൽ കുറച്ചുകൂടെ വിശ്വസിക്കുവാനായിട്ട് ഇടയായി. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் நன்மைக்கான முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ശീശர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது. പ്രിയമുള്ളവരെ, ഈ പടക് മുങ്ങിയില്ല. ആ കാറ്റിനെയും കടലിനെയും ശാസിച്ച് കർത്താവ് അവരെ അക്കരെ കൊണ്ട് എത്തിച്ചു എന്ന് കാണാനായിട്ട് കഴിയും. இந்த படகு அன்றைக்கு மூழ்கவில்லை. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி ஆண்டவர் இந்த படகை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். നാം അക്കരയ്ക്ക് പോകുന്ന വിശ്വാസികളാണ്. നാം എല്ലാവരും അക്കരയ്ക്ക് പോകக்கூடிய വിശ്വാസികൾ. വലിയ പ്രതീക്ഷയോടെ പ്രത്യാശയോടെ നാം മുൻപോട്ട് പോകുമ്പോൾ എന്റെ പ്രിയമുള്ളവരെ, ജീവിതത്തിന്റെ പടകിൽ അനേക തിരമാലകൾ വന്നടിച്ചാലും നമ്മുടെ അമരക്കാരനായിട്ട് നമ്മുടെ കർത്താവ് നമ്മുടെ കൂടെ ഉണ്ട്. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்ற படகில் எத்தனை புயல்கள், எத்தனை அலைகள் அடித்து மோதினாலும் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். നമ്മുടെ കർത്താവ് നമ്മളെ അക്കരെ കൊണ്ട് എത്തിക്കുന്നവനാണ്. நம்முடைய ஆண்டவர் நம்மை அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க வல்லவர். എന്നാൽ ഈ ശിഷ്യന്മാര് ആ യാത്രയിൽ കർത്താവിന്റെ സാന്നിധ്യം ഉണ്ടായിട്ടും കർത്താവിന്റെ കരുതല് ഉണ്ടായിട്ടും അവരവിടെ അവിശ്വസിച്ചു എന്ന് കാണാനായിട്ട് കഴിയും. ஆனால் இங்கே இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அவிசுவாசப்பட்டு சந்தேகப்பட்டார்கள். നാഥ നാഥ, നിനക്ക് ഞങ്ങളെ കുറിച്ച് വിചാരമില്ലയോ എന്ന് പറഞ്ഞ് ഉറങ്ങിക്കിടന്ന കർത്താവിനെ അവർ വിളിച്ച് ഉണർത്തിച്ചു. ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர் உறங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார்கள். എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മെ കരുതുകയും നമ്മളെ സ്നേഹിക്കുകയും നമ്മുടെ ഞരക്കത്തിന്റെ വാക്കുകൾ കേൾക്കുകയും ചെയ്യുന്ന ഒരു നല്ല കർത്താവ് നമുക്കുണ്ട്. നമുക്ക് അവനിൽ ആശ്രയിക്കുവാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அன்பானவர்களே, நம்மை நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய அழுகையை கேட்கிறவர், நம்முடைய கூக்குரலை கேட்கிறவரும் நம்மை ஆதரிக்கிறவரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ഇവിടെ ഇതാ നോക്കുക, ആ ശിഷ്യന്മാര് കർത്താവിന്റെ കരുതലിനെ അവിശ്വസിച്ചു. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் உள்ள அக்கறையில் அவர்கள் சந்தேகப்பட்டார்கள், அவிசுவாசப்பட்டார்கள். ഒന്ന്, അവർ കർത്താവിന്റെ സാന്നിധ്യത്തെ അവർ സംശയിച്ചു. முதலாவதாக கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை சந்தேகப்பட்டார்கள். രണ്ടാമത് കർത്താവിന്റെ കഴിവിനെ അവർ അവിശ്വസിച്ചു. இரண்டாவது கர்த்தருடைய சக்தியை அல்லது வல்லமையை அவிசுவாசப்பட்டார்கள். മൂന്നാമത് കർത്താവിന്റെ കരുതലിനെ അവർ അവിശ്വസിച്ചു. மூணாவதாக கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த கரிசனை அல்லது அக்கறையில் அவர்கள் அவிசுவாசப்பட்டார்கள். ശിഷ്യന്മാരുടെ ജീവിതത്തിലുണ്ടായ ഒരു ന്യൂനത അവിശ്വാസം. சீஷருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு குறைபாடு அவிசுவாசம். വരുന്ന ദിവസങ്ങളിൽ നമ്മുടെ കർത്താവിനെ നമുക്ക് കുറച്ചുകൂടെ വിശ്വസിക്കുവാൻ ഇടയാകട്ടെ. வரும் நாட்களிலே நம்முடைய ஆண்டவரை இன்னும் கூட விசுவாசிக்க வாய்ப்பு ஏற்படட்டும். പ്രത്യേകിച്ച് ഈ ദിവസങ്ങളിലൊക്കെ നമ്മൾ ജീവിതത്തിന്റെ അനേക വ്യത്യസ്തമായ സാഹചര്യങ്ങളിലൂടെ കടന്നു പോകുമ്പോൾ നമ്മുടെ കർത്താവ് മതിയായവനാണ്, എന്റെ പടകൊരിക്കലും മുങ്ങിപ്പോകയില്ല എന്നുള്ള ധൈര്യത്തോടെ നമുക്ക് മുൻപോട്ട് പോകുവാനായിട്ട് ദൈവം നമ്മെ ഓരോരുത്തരെയും സഹായിക്കട്ടെ. குறிப்பாக இந்த காலகட்டத்திலே அநேக கஷ்டங்களை அல்லது எதிர் விளைவுகளை நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் என்னுடைய படகை மூழ்காமல் வழிநடத்தக்கூடியவர் என்று விசுவாசித்து முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்வாராக. ഞാൻ എന്റെ വാക്കുകളുടെ സമയമായതുകൊണ്ട് അവസാനിപ്പിക്കുകയാണ്. நேரம் முடிந்து போகிறதுனாலே என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்ளுகிறேன். പ്രിയമുള്ളവരെ, ദൈവം അനുവദിച്ചാൽ ഇതിന്റെ തുടർന്നുള്ള ഭാഗങ്ങള് നാളെ നമുക്ക് ചിന്തിക്കുവാനായിട്ട് ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அன்பானவர்களே, இந்த செய்தியுடைய தொடர்ச்சியாக நாளையும் நாம் சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ ഏവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. കർത്താവിന്റെ വിലയേറിയ നാമം ഇന്നും എന്നേക്കും വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய விலையேறப்பட்ட நாமம் என்றைக்கும் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise be to God. Once again, we thank God for this time of fellowship through the Word of God.
And we thank Evangelist Charles John from Rani, Kerala in Pathanamthitta district for having come in and in the Spirit of God was able to share the Word of God and also teach us some valuable points during these difficult days. And we praise and glorify God for what God has done through him, through the not only the songs but through the many preaching ministries that he's doing across the different parts of world. We praise God and we give all glory to God for the message that has come today evening also. The unbelief or in the presence of God, the unbelief in the power of God, and the unbelief in the care of the love of God. So these 3 points are very valuable, and the presence of God is is something that many of us lose these days. That we forget that God is near us, and we think God is very far away, and many times we never realize that God is in our heart through the work of the Holy Spirit. And secondly, the unbelief of His power, the unlimited power God has given us, and that also we have to understand. God has great powers, and that also He has given it something to us, and may we be able to relate that to ourselves, and we may able to understand how great our God is, and not only by singing the song how great our God is, but by really experiencing that in our life. And finally, the unbelief that sometimes we have with the care of God, with regard to the care, the love of God, that we have to be very serious about it. The love of God is immense, and many a times we are failing to show that love and understand and reflect the love of God, and we are far away or behind that love God wants us to show to others. So only if we realize that there's a great God who loves us, then only we can reflect that love that God wants us to show to others. So all these 3 important points we have to implement and understand and come closer to the presence of God. Now we thank our dear uncle, Evangelist Charles John, for having delivered the Lord's the Bible study today, and we praise God for having done that in the power of the Spirit. May God continue to bless him abundantly. Thank you, Uncle, for joining in. May God be with you throughout your days as you continue to minister the Word of God, and may God continue to use you in many other ministries. We also thank Evangelist Charles Benny from Pural Assembly in Chennai for having translated the message from Malayalam to Tamil. We thank dear brother for having accepted our invitation immediately and given this translation. May God use him also in this ministries, and he is shepherding the assembly at Pural in Chennai. And we also thank our dear brother John Lee Charles, the son of Evangelist Charles John, uncle, and we thank him also for having sang the songs, the 2 Tamil songs. We praise God for him for having come in and sung the songs. May God use him also, and we pray for his dear family and his parents also. Now we thank each one of you in God, in Christ Jesus, for having joined in this evening time. Also, this is the 109th evening Bible study Kodambakam Christian Assembly has continuously been able to do by the grace of God. We praise God for what He's doing through this. When we started it off, we did it in a we did not know how to go about it, but God has been leading us step by step, and we thank and praise God for what He has been doing. And not only with this renowned speakers, good speakers, well versed with the Word of God,
all of them have come in with different topics, and we praise God for what God has been doing through this coronavirus time, through the Word of God in this Bible ministry study series that we have been able to arrange. Now, there's all these recordings, that 109 recordings are available in YouTube as GLMK space TV. So you can go to that particular channel and listen to the Word of God of different speakers and different topics, and understand what each one of them have had to talk to us from the Word of God, so that the Spirit of God may move our hearts more closer to what God wants us to do, and the will of God may be executed, and the purpose of God would become alive in our lives. Now, once again, we give glory to God for each one of you. May God be with you all for having listened to the Word of God. Now, definitely, God would do great things in your life, not just for listening, but I'm sure these words would not just stagnate in your life, but it would come alive and remain great in your life in the days to come. May you be all doers of the word. That is the main reason of me starting this, not just hearers, and may the name of the Lord be glorified. Now, for the closing prayer, I request from Saligramam Christian Assembly in Chennai to Brother Bhakyanathan. Brother Bhakyanathan from Saligramam Christian Assembly in Chennai to close in with the word of prayer. Over to Brother Bhakyanathan in Chennai. Okay, brother. ஜெபம் பண்ணுவோம் brother. Praise the Lord. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இன்றைய நாளிலும் கர்த்தாவே, நீர் பாட்டி வருகிற சகல நன்மையான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், மாசற்ற தேவன், மகிமை நிறைந்த தேவன், எங்கள் தேவனாய் இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் கர்த்தாவே. அற்பர்களும் நீசர்களுமாய் இருக்க எங்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரை பெயர் சொல்லி அழைத்து எங்களை தெரிந்தெடுத்து உங்களுடைய சொந்த பிள்ளையாக மாற்றிக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை சொல்வதற்கு நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எந்த விதத்திலும் நாங்கள் தகுதியற்றோம் கர்த்தாவே. உயர்ந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைய நாளும் கர்த்தாவே, வேத ஆராய்ச்சி கூட்டமாக கர்த்தாவே, நாங்கள் இப்படிப்பட்ட இணையதளத்தின் மூலமாக கர்த்தாவே உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்கும் எனக்கு கிருபை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அருமையான சகோதரர் சார்லஸ் ஜான் அவர்களை எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரர் சார்லஸ் பென்னி அவர்களை டிரான்ஸ்லேஷனுக்காக உபயோகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்படியாக செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீ பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே, அவிசுவாசமானது எப்படிப்பட்டது, எவ்வளவு மோசமானது, கர்த்தருக்கு விரோதமான மிகப்பெரிய பாவம் என்பதை நாங்கள் பார்த்தோம். என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தாவே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, வல்லமில்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தை அநேக நேரங்கள் நாங்கள் உணராமல் இருக்கின்றோம். உங்களுடைய நீர் இருக்கிறீர் என்பதை உணராமல் இருக்கின்றோம். உங்களுடைய வல்லமையை நாங்கள் அவிசுவாசப்படுகிறோம் கர்த்தாவே. ஆகவே ஆண்டவரே, இவ்வளவு மிகுந்த பெரிய மகா தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவர் வாழ்க்கை பயணத்திலே அநேக பிரச்சனைகள் வரும் போகும், சோதனைகள் வரும் போகும். ஆனால் எங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவர் அறிந்து கொண்டு அதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அதிக விசுவாசம் எங்களுக்கு தேவை. ஆண்டு அருமையான சகோதரன் இப்படியாக சொன்னார். ஆண்டு என்னுடைய 1978 அநேக பாடுகளிலே அருமையான பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு நீ கொடுத்தீர் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தாவே, எங்களுக்கு எவ்வளவோ அநேகரை பார்க்கிறோம், எங்களுக்கு எவ்வளவோ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, பாடுகள் மத்தியில் எங்களுக்கு நீர் பாதுகாப்பை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே அக்கறைக்கு எங்களை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்திலே எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் வாழ்க்கை பயணத்தில் மிகுந்த பயன் தரக்கூடியதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே அது இந்த செய்தி, இந்த சத்தியம், இந்த வசனங்கள் எங்களுக்கு மிகுந்த பலன் தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூம் மூலமாக அநேகருக்கு கர்த்தாவே இது பலன் தரக்கூடிய ஒரு செய்தியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கொடுத்த செய்தியாளருக்காக, சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆண்டு கூட்டங்களை அருமையான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் ஆண்டு ஏற்பாடு செய்து ஆண்டு நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடம்பாக்கம் சபையார் ஆண்டாளரே, இப்படிப்பட்ட சாக்கியத்தை அவர்கள் கொடுத்ததற்காக அவருடைய ஆசீர்வாதமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இணையதளத்தின் மூலமாக பங்கு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமா ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு கொடுத்து பெரிய சிலாக்கியத்திற்காக ஆண்டு உமக்கு சோத்திரங்களை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த கூட்டத்தில் நேரத்தை ஆசீர்வதித்து கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகர மகிமையான உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை மனத்தாழ்மையாய் எடுக்கும் பரிசுத்த பிதாவே. ஆமென். May the love of God the Father, the fellowship of the Holy Spirit, and the grace of the Lord Jesus Christ be with each one of us and with all of us now and forevermore. Amen. Thank you all once again for having joined in. May God be with us. Tomorrow evening, God willing, we shall meet like manner at the same time. Till then, may God bless each one of us and be with each one of us. God bless.